வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்திலிருந்து படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி சாங்கை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்நேரம் எல்லாருமே வந்து சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த தளபதி கச்சேரி சாங் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தளபதி கச்சேரி சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு படத்தில் விஜயோடைய இன்ட்ரோ சாங்காக இருக்கணும். ஒருவேளை இன்ட்ரோ சாங் இல்லை அப்படின்னா விஜய் கேரக்டர் வந்து மக்களுக்காக களத்தில் பொலிட்டிக்கலாக இறங்கும் போது அந்த டைமில் வரக்கூடிய ஒரு சாங் சீக்வன்ஸாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பாட்டு கேட்கும் போதும் சரி பார்க்கும் போதும் சரி ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. விஜய் அவரை கொண்டாடுற மாதிரியான ஒரு சாங்கா தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த தளபதி கச்சேரி சாங் எப்படி இருந்துச்சு, பயங்கர பிளாஸ்டா இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான ஒரு செலிப்ரேஷன் சாங்கா வந்து இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு, வெறித்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு சொதப்பிட்டாருங்கிற மாதிரியுமே இல்ல. ஒரு லைட் டோன்ல தான் அனிருத் வந்து இந்த பாட்டையே வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. முன்னெல்லாம் நிறைய சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும், இன்ஸ்டன்ட் ஹிட் ஆயிடும். ஆனா இப்போ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹிட் சாங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் வருது. மீதி சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்க தான் வந்து அது ஹிட்டாக மாறுது, பிடிக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தளபதி கச்சேரி சாங்கை பொறுத்த வரைக்கும் தேட்டரிக்கலில் கண்டிப்பாக பிளாஸ்டாக தான் வந்து இருக்க போது. ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் இப்போ ஃபேன்ஸ் வந்து ஜனநாயகன் படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு போஸ்ட் போட்டுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறதுமே போஸ்ட் பண்ணி சோகமாக எமோஷனலாகவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் தளபதி விஜயோடைய கடைசி படமாக வந்து சொல்லப்படுது. பட் நம்ம ஏற்கனவே சொன்னதான், இப்போதைக்கு ஜனநாயகன் வந்து விஜயோடைய கடைசி படமாக இருக்கு. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் தான் அவருடைய லாஸ்ட் ஃபிலிமா இல்லை மறுபடியும் அவர் வந்து ஆக்டிங் பண்ண போறாரா, கண்டினியூ பண்ண போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த தளபதி கச்சேரி சாங் விஷுவலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருந்தது ஓகே, ஆனால் கொஞ்சம் அது ஓவர் டூவாக போயிடுச்சோ, ரொம்ப ஓவராக கலர் அடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து இருந்தது. எனக்கு இந்த பாட்டோடைய விஷுவல் பார்க்கும்போது சிவகாசி இன்ட்ரோ சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சிவகாசி இன்ட்ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒயிட் ஷர்ட் தான் வந்து போட்டிருப்பாரு. அவர் டான்ஸ் ஆடுற அந்த இடமும் வந்து சுற்றி ஃபுல்லாக கடைங்களாக வந்து இருக்கும். அப்படி தான் செட்டு போட்டு வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த சாங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒயிட் ஷர்ட் தான் வந்து போட்டிருக்காரு. சுற்றி ஃபுல்லாக கடைங்களாக இருக்குது. நடுவில் தான் வந்து இவங்க டான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து காட்டப்படுது. இந்த பாட்டு வந்து விஜயை கொண்டாடுற மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கிறதுனால அவருடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸை வந்து ஸ்கெட்ச் மூலியமாகவும் சரி டைட்டில் மூலியமாகவும் சரி எல்லா விதமாகவும் இந்த பாட்டுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாட்டை தாண்டி கண்டிப்பாக படத்துலையுமே வந்து அவருடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் நிச்சயமாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பாட்டோடைய அனிமேஷன் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து பார்க்கும்போது விஜயோடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி அரிசி மண்டி அப்படின்னு இருக்கும், நேசமணி பெயிண்ட்ஸ், நான் ரெடி, ஜேடி காலேஜ், ஆல் இஸ் வெல் அகாடமி, சிவகாசி, போக்கிரி அப்படின்னு சொல்லி எல்லா படங்களுடைய ரெஃபரன்ஸுமே கடைகளுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இது வெறும் அனிமேஷனில் மட்டும்தான் இருக்கு. விஜய் டான்ஸ் ஆடுற அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளுடைய பேர்கள் எல்லாமே வந்து நார்மலாக தான் வந்து இருக்கு. இந்த சாங்கை வந்து 3 பேர் வந்து பாடியிருக்காங்க. அனிருத், தளபதி விஜய், அதுக்கப்புறமா வந்து அறிவு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிருத் ஒரு பாட்டு பாடினாருன்னா ஃபுல் பாட்டும் அவரே தான் வந்து பாடுற மாதிரி இருக்கும். ரேப் மட்டும் வேற யாராவது பாடுவாங்க. விஜய் பாடினாலும் வந்து அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து கரெக்டாக 3 பேருக்கும் ஒவ்வொரு போர்ஷனை கொடுத்து பிரிச்சது, 3 பேரும் சேர்ந்து பாடினது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இந்த பாட்டுக்கு வந்து சேகர் மாஸ்டர் அவர் தான் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த வீடியோவில் டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக தான் வந்து இருந்துச்சு. செம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம் வந்து இல்லை, பட் நீட்டாக வந்து இருந்துச்சு. பட் ஃபுல் வெர்ஷன் பார்த்தா தான் மொத்தமாக டான்ஸ் கோரியோகிராஃபி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து இன்னும் நம்ம ஃபுல்லாக வந்து கேட்கல. ஏன்னா லாஸ்ட் 1 மினிட் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 1 மினிட் அப்படிங்கிறது ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி செமையான ஒரு டான்ஸ் தளபதி விஜய் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பீட்டாக வந்து இருக்க போது. ஆக்சுவலாக இதுவே வந்து ஒரு பேட்டர்ன் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் வந்து தெரி படத்துலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நினைக்கிறேன். தெரி, மெர்சல், பிகில், வாரிசு, லாஸ்ட்டாக வந்து கோட்லேயுமே வந்து இருந்தது, விசில் போடல. அதே மாதிரி இந்த படத்துலையுமே கடைசியாக பாட்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டான்ஸ் ஆடுறதுக்குன்னே பீட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நார்மல் பீட்டாக இல்லாமல் விஜயோடைய பழைய படங்கள் பழைய இன்ட்ரோ சாங்ஸோடைய பீட்ஸ் எல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இது இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. கன்ஃபார்ம்டாக தெரியல, பட் அப்படி இருந்ததுன்னா உண்மையிலேயே வந்து தியேட்டர் பிளாஸ்ட் தான். அந்த லாஸ்ட் 1 மினிட் டான்ஸ் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் ஷாட்டாக தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. நிச்சயமாக அப்படி தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கு. அண்ட் இந்த சாங்ல வெறும் விஜய் மட்டும் டான்ஸ் ஆடல, அவர் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருடைய தங்கச்சியா நடிக்கிற மமிதா பைஜு அவங்களும் வராங்க. படத்தோடைய ஹீரோயின் பூஜா ஹெக்டே அவங்களுமே வந்து அப்பியர் ஆகுறாங்க. படத்தோடைய ப்ரொடியூசரும் ஒரு ஷாட்ல வராரு. பாட்டோடைய லிரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறிவு தான் எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக வந்து இருந்துச்சு. இந்த பாட்டில் வந்து பயங்கரமான அரசியல் லிரிக்ஸ்லாம் வந்து இல்லை, லைட்டாக அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்களே தவிர, ஏன்னா இது செலிப்ரேஷன் சாங் அப்படிங்கிறதுனால பெருசாக இதுக்குள்ளேயே ஸ்டஃப் பண்ண வேணாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு படத்தில் அதுக்கு தனியாக ஒரு
ஒரு ட்ராக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ராக்ல ஹெவி பொலிட்டிக்கல் லிரிக்ஸ் கூட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை வந்து காட்டுறாங்க. அப்போ மாபெரும் நாடு அப்படின்னு ஒரு வரி வருது. ஜாதி மதம் பேதம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு வரி வருது. அது மட்டும் இல்லாமல் டுகெதரிசம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையுமே கலந்து பாடுற மாதிரியுமே வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ சிம்பிளாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருப்போம், ஒன்றிணைவோம் வா அப்படின்னு தான் வந்து அவர் சொல்கிறாரு. இந்த படம் பகவந்த் கேசரி பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துடைய சாயல் ஹெவியாகவே இந்த படத்தில் வந்து இருக்க போகுது. பகவந்த் கேசரியில் இன்ட்ரோ சாங்லாம் வந்து கிடையாது. இப்போ இந்த தளபதி கச்சேரி சாங்கும் இன்ட்ரோ சாங்கா இல்லை படத்தில் வேற எங்கேயாவது வரப்போதாங்கிறதும் நமக்கு கிளியராக வந்து தெரியல. இப்போ எப்படி இந்த பாட்டில் வந்து விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு 3 பேருமே டான்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பகவந்த் கேசரிலுமே வந்து ஒரு சாங் இருக்கு. பாலையா, காஜல் அகர்வால், ஸ்ரீலீலா 3 பேருமே வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த தளபதி கச்சேரி சாங்கில் மமிதா பைஜு அவங்களுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் போட்டிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக என்ன டாலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதே மாதிரி பகவந்த் கேசரி படத்தில் ஸ்ரீலீலா அவங்களுடைய கழுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே டாலர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டாலரை கூட விட்டு வைக்காம அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல. பாலையாவே பார்த்தீங்கன்னா அவர் கழுத்துலையுமே ஒரு டாலர் இருக்கும். இங்கேயுமே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வேல் டாலர் போட்டிருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஸோ இந்த ஜனநாயகன் படம் வந்து கம்ப்ளீட் பகவந்த் கேசரி கிடையாது. பகவந்த் கேசரி பிளஸ் விஜயோடைய பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் அந்த சைடு இருக்கும். அதை தாண்டி விஜய்க்கான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பேக்கேஜாக தான் ஹெச் வினோத் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தளபதி கச்சேரி சாங்குடைய போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் பாலை வந்து காமிச்சிருப்பாங்க. விஜய் வந்து அந்த பாலை கீழே போடுற மாதிரி வந்து இருக்கும். இந்த பாட்லையுமே வந்து அந்த பாலை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டென்னிஸ் பாலை விஜய் எதுக்காக பயன்படுத்துறாரு, அவர் வந்து அதை வச்சு ஏதாவது ஸ்டைல் பண்ண போறாரா, இல்லை அதை வச்சு ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து அதை குறிப்பிட்டு இந்த பாட்டில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் காட்டப்பட்டிருக்கிற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒன்று காட்டுறாங்க. ஆனால் அது என்ன எழுத்து அப்படிங்கிறதே வந்து கிளியராக தெரியல. ஒருவேளை இவங்களே எல்லா லாங்குவேஜஸ்லேருந்துமே எடுத்து ஒன்றா போட்டு மர்ஜ் பண்ணியிருக்காங்களா, பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரியுது. இவங்க கிரியேட் பண்ண மாதிரி தான் வந்து தோணுது. ஆக்சுவலாக ஜனநாயகன் கிளிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு அந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து நிறைய லாங்குவேஜஸை வந்து இவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எழுத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற எழுத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, ராவையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக. ஸோ தமிழ் அண்ட் மற்ற லாங்குவேஜஸோடைய கனெக்ட் என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க போது, என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த தளபதி கச்சேரி சாங் எப்படி இருந்துச்சு, விஷுவலாக பார்க்குறதுக்கும் சரி ஆடியோவாக சாங்காக கேட்குறதுக்கு எப்படி இருந்தது, அண்ட் இந்த சாங்கில் நீங்கள் நோட் பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.